மத்திய அரசு, குறிப்பாக ஆளுமை மிகுந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான 10 ஆண்டுகளுடைய தொடர் சாதனையே எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய வேட்பாளர் அவர்கள் கணபதி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மண்ணின் மைந்தர், இரவு பகலாக மக்களுக்கு பாடுபடக்கூடியவர், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை பாராளுமன்றத்திலும் அதே போல இங்கே தமிழக அரசிடமும் வாதாடி போராடி பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக திரு கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கணபதி அவர்களுடைய இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி நிச்சயமாக அவர் பேரிலே இங்கே இருக்கும். அவருடைய வெற்றி தொகுதி மக்களுடைய வெற்றி என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் மொழி இவைகளை மிகவும் நேசிப்பவர். நம்முடைய செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர். அதனால தோக்குறது உதவிங்கிறதுனால பிரதமரை பற்றி அவதூறு பேசுறதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒவ்வொரு தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களுக்கும் போய் எவ்வளோ கூட்டணி தலைவர் இருக்காங்க. தமிழகத்தில் பெயரை சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிடுவது என்பது தமிழகத்தின் மீது அவர்கள் காண்பிக்கின்ற நம்பிக்கையும் அன்பும், அதற்குத்தான் அது எடுத்துக்காட்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக மக்கள் திமுகவிடம் இனியும் ஏமாற தயாராக இல்லை.